குமாரி கந்தம் என்பது பண்டைய தமிழ் இலக்கியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு புராண கண்டம். அந்த புராணக் கதைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு கதை இங்கே. தொலைதூர கடந்த காலத்தில் குமாரி கந்தம் இணையற்ற அழகின் நிலமாக இருந்தது. பசுமையான காடுகள், உயர்ந்த மலைகள் மற்றும் பிரகாசமான ஆறுகள். இந்த கண்டம் பண்டைய தமிழ் நாகரிகத்தின் தாயகமாக இருந்தது. இது வானியல், கட்டிடக்கலை மற்றும் கலைகள் பற்றிய மேம்பட்ட அறிவை கொண்டிருந்தது. குமாரி கந்தமின் மையத்தில் தென்மதுராய் அற்புதமான நகரம். அதன் உயர்ந்த ஸ்பியர்ஸ் மற்றும் கிராண்ட் கோயில்களுடன் இருந்தது. இந்த நகரம் பாண்டியன் மன்னர்களின் இருக்கையாக இருந்தது. அவர் ஞானத்தோடும் நீதியுடனும் நிலத்தை ஆட்சி செய்தார். ஒரு நாள் அகஸ்தியா என்ற பெரிய முனிவர் குமாரி காந்தமுக்கு வந்தார். அவர் ஒரு புத்திசாலி மற்றும் சக்திவாய்ந்த மனிதர். தெய்வங்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனை கொண்டிருந்தார். அகஸ்தியா நிலத்தின் அழகு மற்றும் செழிப்பால் பாதிக்கப்பட்டு சிறிது நேரம் தங்க முடிவு செய்தார். நேரம் செல்ல செல்ல குமாரி கந்தம் நடக்கும் ஒரு பெரிய பேரழிவை அகஸ்தியா முன்னறிவித்தார். கண்டம் கடலுக்கு இழக்கப்படும் என்றும் அதன் மக்கள் மற்ற நிலங்களுக்கு தப்பி ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் தீர்க்கதரிசனம் தெரிவித்தார். பாண்டிய மன்னர்களும் அவர்களது மக்களும் தீர்க்கதரிசனத்தால் பேரழிவிற்கு ஆளானார்கள். பேரழிவை தடுக்க அவர்களுக்கு உதவுமாறு அவர்கள் அகஸ்தியாவிடம் கெஞ்சினர். ஆனால் குமாரி காந்தமின் தலைவிதி சீல் வைக்கப்பட்டுள்ளதாக முனிவர் அவர்களிடம் கூறினார். முன்னறிவிக்கப்பட்ட நாள் நெருங்கியவுடன் குமாரி கந்தம் மக்கள் அவர்கள் புறப்படுவதற்கு தயாரானார்கள். அவர்கள் சிறந்த கப்பல்களை கட்டிக்கொண்டு அவற்றின் மிக விலைமதிப்பற்ற உடைமைகளை ஏற்றினர். அகஸ்தியா கப்பல்களையும் அவர்களின் பயணிகளையும் ஆசீர்வதித்தார்.